அவர் வந்து எந்த ஒரு டிப்ரஷன்லயும் இருக்கல. அவர் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லயுமே இருக்கல. அவரு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து காலையில குட் மார்னிங் மெசேஜஸ் அனுப்பிட்டு, அது மட்டும் இல்லாம அவரோட கண் ஆப்ரேஷனுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் போட்டிருக்காரு. அப்போ இவ்வளோ செஞ்சவரு, எதுக்கு திடீர்னு டிப்ரஷன் ஆகி, எதுக்கு திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆகி, தன்ன தானே சுட்டு உயிரிழக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பம் ஒரு விஷயத்த மறுக்குது. ஆனா, அது எப்படி ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்னா, எங்க குடும்பத்து மேல அவர் வந்து பழி அது போடுறீங்க க்கான அப்படின்ற மாரி காரணம் கேட்டுருக்காரு. என்னன்னா, சாகுறது எல்லாமே, அதாவது உயிரிழக்கிறது எல்லாமே வந்து இந்த ராஜபக்ஷக்கள் முக்கியமா இருந்து செஞ்ச ஏதாவது ஒரு மிகப்பெரிய வழக்கா இருக்கே! அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? வேற என்ன சொல்ல முடியும் இல்லையா? ம். இதுக்கு பின்னாடி ராஜபக்ஷக்கள் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வர்றதுக்கான காரணம் அதுதான். இப்போ கபில சந்திரசேன அது எப்படி நாங்க பேசின மாதிரி, வாக்குமூலத்தில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நான் காசு குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அடுத்த நாள் மறுபடியும் ஜெயிலுக்கு போக அவரால முடியல. அவர் உயிரோட இல்ல. அப்ப இதுல யார் மேல சந்தேகம் வரும்? இது வந்து நியாயமான சந்தேகங்கள் தானே! ம். அதாண்டி இப்போ உயிரிழந்திருக்கவர் இல்லையா? சிடி முன்னாள் ஆமா. விக்ரமரத்ன. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன. இவருடைய மரணமும் கூட ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது? மர்மமாவே இருந்திருக்கு. ஏன்னா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவர் வந்து பலமான ஒரு எதிர்க்கட்சியா வந்திருக்காரு. ம். சஜித் பிரேமதாச, அப்புறம் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ம். மற்றும் நாமல் ராஜபக்ஷ இந்த 3 பேருமே சேர்ந்து ஒரு கூட்டம் வந்து வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசில் ராஜபக்ஷவுக்கு ஆல்ரெடி சிவப்பு கொடி அணை பிறப்பிக்கப்பட்டு தான் இருக்கு. அவர் எப்படா நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்தில தான் இருக்காரு. ஆனா என்ன கவலைன்னு சொன்னா, அவர் எந்த நாட்ல இருக்காரு? அவர் அந்த நாட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அப்படிங்கிற விஷயம் கூட இங்க இருக்கிற அவருடைய யாருக்குமே அந்த தெரியாது. ஆமா. அவருடைய சொந்த கட்சிக்கே தெரியாது. தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா பசிலுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு வந்து இந்த 7 மூளை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல்ல அவருக்கு வந்து 7 மூளை இருக்கு அப்படின்னு. ஒரு விதத்துல பார்க்க போனா அதுவும் சரியா தான் இருக்குமோ என்னவோ! ஏன்னா இவ்வளவு நாள் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், அதுல அப்படி இல்லன்னா இலங்கையோட பாதுகாப்பு துறையால அவர நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு வராம அவர் வந்து தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த ம். நாட்டுல இருந்து வந்து அவரு நோய்வாய்ப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்க ரொம்பவே ஃபன்னா அவருடைய வேலைகள செஞ்சுகிட்டு இருக்காரு. இங்க அவருக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, கபில சந்திரசேன் அவருடைய மனைவிக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அவங்க கூட வந்து வெளிநாட்ல தான் இருக்காங்க. ஸோ ம். அவங்களே தேடியும் வந்து போயிருக்கிறதா அப்படி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா. அதாவது இப்ப இந்த வழக்கோட 2வது சந்தேக நபர் வந்து கபில சந்திரசேனவோட மனைவி. அவங்கள தாண்டி அவங்க வந்து இந்த தலைமறைவாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கபில சந்திரசேன உயிரிழந்ததுக்கு அப்புறமா அவருடைய இந்த இறுதி கிரியைகளுக்கு கூட அவங்க வந்திருக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் அந்த நாட்கள்ல இருந்தது. எது எப்படியோ இவங்க வந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. வணக்கம் கனுஷியா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இப்போ இன்னைக்கு நாள்ல வந்து பரபரப்பான பல செய்திகள் பதிவாகி இருக்கு. அதாவது எல்லாத்தையுமே தாண்டி இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபரோட இறுதி கிரியைகள் இன்றைய தினம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம நிகழ்ச்சிய பதிவு செய்யக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல தான் அவருடைய அந்த இறுதி கிரியைகள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. பல பேர் வந்து தன்னுடைய இறுதி அஞ்சலிகள செலுத்துறதுக்காக வந்திருக்கதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுல மிக முக்கியமா இன்னைக்கு நாள்ல நாங்க என்ன செய்திய பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ என்னோட, உங்களோட எல்லாரோடையும் ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கபில சந்திரசேனவோட மரணம் தற்கொலையா, கொலையா? இந்த ஏர் பஸ் ஊழல் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் எப்போ முடியும்? எப்போ இது சம்மந்தப்பட்டவங்க வந்து சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட போறாங்க? அப்படிங்கிற பல கேள்விகள் எங்களுக்குள்ள இருந்தது. ஏன்னா, இப்ப இருக்க அரசாங்கம் வந்து அதில கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி இருக்கு அப்படின்னு நாங்களே பல இடங்கள்ல பல விமர்சனங்கள முன் வச்சிருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில, இந்த ஏர் பஸ் ஊழல் வழக்கு, இந்த ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைகளுக்காக இந்த சாட்சிகள தேடி சிஐடியும் அது மட்டும் இல்லாம லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் வந்து ஆஸ்திரேலியா போக போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது ம். தொடர்பா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விரிவா பேசலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் அந்த சம்பவத்த வந்து இலங்கையர்கள் யாருமே வந்து மறந்திருக்க மாட்டாங்க. ம். அந்த சம்பவத்துல இலங்கைக்கு வந்து ஒரு நஷ்ட ஈடு கிடைக்கிறதா இருந்துச்சாம். ஆமா, அதாவது $9 பில்லியன் வந்து கிடைக்கிறதா இருந்தது. ஆமா. ஆனா, விஜயதாச ராஜபக்ஷ நடுவுல போயிட்டு அத ம். இலங்கைக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டாரு அப்படின்ற மாரி ஒருத்தர் வந்து குற்றம் சுமத்தி இருக்காரு. அத பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில டீட்டெயில்ஸா பார்த்துடலாம். ஓகே. அதையும் தாண்டி இப்போ நம்ம அ அண்மையில பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் எல்லாருமே வந்து இந்த ஜென்சி கிட்ஸ புடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது. அதாவது 2029 அப்படின்னாலே ஞாபகம் வரக்கூடிய லிஸ்ட்ல வந்து இப்ப இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த எதிர்க்கட்சிகளோட சூழ்ச்சிகளா, அப்படி இல்லாட்டி அரசாங்கத்த கவிழ்க்கிறதுக்கான திட்டமா என்னன்னு தெரியல. 23ஆம் திகதி நாமல், அது மட்டும் இல்லாம ரணில், சஜித் இவங்க 3 பேருக்கும் இடையில ஒரு விசேடமான சந்திப்பு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. சரி பார்க்கலாம். என்ன நடக்க போகுது ஆமா. அப்படின்றது பார்க்கலாம். அதே மாரி ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு வந்து நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன அப்படின்னா, அந்த அநூறு அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா நாட்ல வந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாரி ம். பேசியிருந்தோம். இப்ப கூட ரீசென்ட்டா வந்து 2 இப்ப கூட வந்து ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கிறதா ம். தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஆமா. ஸோ ஆக மொத்தத்துல நாட்ல இந்த ஆண்டுல இப்ப வரைக்கும் 20 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறதா தகவல்கள் வந்து வெளியாகி
வெளியாகி இருக்கு. ம். ஸோ எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து விரிவா பார்த்துடலாம். ஓகே. ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஏர்பஸ் ஊழல் வழக்கு ஒப்பந்தம். இதோட சந்தேக நபர்கள் யாரு? யார் யார் இதுக்கு தொடர்பு பட்டிருக்காங்க அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகங்கள், அதுக்கான விசாரணைகள் எல்லாமே இப்போ இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கீழ முறையான விதத்துல நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இல்ல, இருந்தது. அப்போ அ அந்த விசாரணைகளுக்கு நடுவுல தான் ஒரு மிகப்பெரிய மர்மம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, கபில சந்திரசேன மர்மமான முறையில உயிரிழக்கிறாரு. இவர் உயிரிழந்ததை தாண்டி அது எப்படி வெளியில வந்து அடுத்த நாளே உயிரிழக்க முடியும்? அவருக்கு வந்து மறுபடியும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர் எப்படி உயிரிழக்க முடியும்? இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தேடுற விஷயத்த வந்து அரசாங்கம் ரொம்ப ஸ்லோவா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரோட குற்றச்சாட்டும் விமர்சனமும் கூட. ஆனா இப்போ இந்த ஊழல் வழக்கு தொடர்பா விசாரணைகளை நடத்துறதுக்காக சிஐடியும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் குழு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் தேடி போயிருக்கதா தான் இப்போ தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா கபில சந்திரசேன் அவருடைய மனைவிக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அவங்க கூட வந்து வெளிநாட்டுல தான் இருக்காங்க. ஸோ ம். அவங்களே தேடியும் வந்து போயிருக்கிறதா அப்படி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா. அதாவது இந்த வழக்கோட 2வது சந்தேக நபர் வந்து கபில சந்திரசேனவோட மனைவி. அவங்கள தாண்டி அவங்க வந்து இந்த தலைமறைவாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கபில சந்திரசேன உயிரிழந்ததுக்கு அப்புறமா அவருடைய இந்த இறுதி கிரியைகளுக்கு கூட அவங்க வந்திருக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் அந்த நாட்கள்ல இருந்தது. எது எப்படியோ இவங்க வந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. போயிருக்காங்க. ம். அரெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்றது தான் தெரியும். ஸோ ஆமா. இதெல்லாம் தேவையில்ல. அவர் வந்து பிணையில விடுவிக்காம வச்சிருந்தாலே இப்போ கேஸ்ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கும். ஆமா. நிறைய நிறைய அடுத்த கட்ட நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வந்திருக்கும். வெளியில அவர் வந்து வந்திருக்கும். பிணையில அனுப்பி இப்போ அவர் நம்ம கூட இல்லை அப்படின்றது ம். வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து உயிரோட இருக்கும்போது அவர் சொல்லியிருந்த ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து இந்த ஊழல் மூலமா எடுத்த அந்த பணத்துல ஒரு பாதி, அதாவது ஒரு தொகை பணம் வந்து மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு தான் அவர் வந்து இந்த மாதிரி உயிரிழந்திருந்தாரு. அது தற்கொலையா கொலையா அப்படிங்கிறது 2வது விடயம். ஆனா, அவர் அந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஏற்ற விதத்துல தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவையும் வந்து ஒரு வாக்குமூலத்துக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போய் அவர் வந்து கொஞ்ச நேரத்துல இப்போ நிறைய பேர் போயிட்டு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் எல்லாம் உள்ள இருந்து விசாரணைகள் நடக்கும். ஆனா அவர் போய் கொஞ்ச நேரத்திலே வெளியில வந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிற விஷயங்கள் கூட வெளியில வந்திருக்கல. ஆனா அவர் அவ்வளோ முக்கியமான ஒரு தகவலை வழங்கிட்டு போயிருந்தாலும் கூட இப்போ சரியா பார்த்தா மற்ற வழக்குகள் எடுத்துக்கொள்வோமே, அதுல யாராவது இப்போ சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுதா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த சம்மந்தப்பட்ட ஆளையும் கூப்பிட்டு ஒன்று விளக்கமறியல்ல வச்சோ தடுப்பு காவல்ல வச்சோ அவங்க கிட்ட விசாரணைகள் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல் தானே. இங்க கபில சந்திரசேன வந்து அதுல வாங்கின பணத்தை நான் இவர்கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்லியிருக்காரு. ஆனா மஹிந்த ராஜபக்ஷ வந்து வெறுமனே ஒரு வாக்குமூலத்துக்கு மட்டும்தான் அழைக்கப்பட்டாரு. அந்த வாக்குமூலத்துல என்ன சொன்னாருங்கிறது வெளிப்படையா எங்ககிட்ட சொல்லவும் இல்லை, மக்களுக்கு சொல்லவும் இல்லை. அதை தாண்டி மஹிந்த ராஜபக்ஷ கிட்ட அதுக்கப்புறமா இந்த விசாரணைகளும் நடக்கவும் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. எது எப்படி இருந்தாலும் இப்போ இந்த ஆஸ்திரேலியாவுக்கு போறது வந்து இப்போ இதுக்கு முன்னாடி போன வெளிநாட்டு பயணங்கள்ல நடந்த விஷயங்கள் மாதிரி இல்லாம, ஏன்னா இதுக்கு முன்னாடியும் கூட இந்த பல விஷயங்களை வழக்கு விசாரணைகளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சிஐடி வந்து போயிருந்தாங்க. போயிட்டு வெறும் கையோட திரும்பி வந்த சந்தர்ப்பங்களும் இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த ஆஸ்திரேலியா விஷயமும் மாறாம, இந்த பயணமும் மாறாம முறையா நீங்க சொன்ன மாதிரி யாராவது கைது பண்ணிக்கிட்டு முழுமையான சாட்சிகளோட வந்தாங்களா இருந்தா ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லாட்டி இது 2029ல வரப்போற ஜனாதிபதிக்கு ஒரு எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு ஃபைலா மாறாம இருந்தா அதே சந்தோஷம். மாதிரி சாட்சி வந்து பிடிக்கணும். உயிரோட அந்த சாட்சிகளை வந்து பத்திரமாக பாதுகாப்பு வச்சிருக்கணும் வழங்கணும். அப்படின்றது ஆமா. வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். ம். ஸோ இப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலை வந்து யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. ம். கொழும்பு துறைமுகத்துக்கு பக்கத்தில் விபத்துக்குள்ளாகி இருந்தது. ஆமா. அது மூலமாக வந்து இந்த கடல் வளம் இருக்குல்ல, அது கொஞ்சம் அழிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டது அப்படின்னு கூட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமா. கொஞ்ச அப்போ நாள் மீனெல்லாம் சாப்பிட வேணாம். மீனெல்லாம் சாப்பிட வேணாம், இந்த கடல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து குளிக்க வேணாம் குளிக்க அப்படி வேணாம். இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஆமா. சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷிப் கம்பெனி இருக்கு இல்லையா, அது வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும் இலங்கைக்கு. ஆமா. ஏன்னா நம்ம வந்து மக்கள் மீன் வளத்துறையை நம்பி சில பேர் இருப்பாங்க, மீன் பிடியது நம்பி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க.
இதுல இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாநிதி அஜந்த பெரேரா விஜயதாச ராஜபக்ஷ மேல ஒரு குற்றத்தை வந்து சுமத்துறாரு. ம். அதாவது இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கம்பெனி நிறுவனம் வந்து இலங்கைக்கு நஷ்டஈடு குடுக்க தான் இருந்தாங்க. ஆ. ஆனா, இவரு ஒரு ஆஸ்திரேலியா பெண் கூட சேர்ந்து ஒரு சதித்திட்டம் தீட்டி, அந்த காச வந்து இலங்கைக்கு கொண்டு வர முடியாம பண்ட்டாரு. ம். ஸோ அவரு தான் வழங்க விடாம பண்ட்டாரு. அது மட்டும் கிடைச்சிருந்தா, இலங்கைக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவர் ஒரு குற்றத்த வந்து முன்வைக்கிறாரு. முன்வைக்கிறாங்க. ஸோ இப்பதான் இந்த தகவல் வந்து வெளியில வருது. ம். இதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வரும். ம். ஸோ இப்ப மேலோட்டமா போற போக்குல அவர் வந்து இந்த குற்றச்சாட்ட வந்து வைக்கிறார். வைக்கிறாங்க. ஓகே. அதாவது இப்ப இந்த பசில் ராஜபக்ஷவுக்கு ஆல்ரெடி சிவப்பு கொடி அணை பிறப்பிக்கப்பட்டு தான் இருக்கு. அவர் எப்படா நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தான் இருக்காரு. ஆனா என்ன கவலைன்னு சொன்னா, அவர் எந்த நாட்டுல இருக்காரு? அவர் அந்த நாட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் கூட இங்க இருக்கிற அவருடைய யாருக்குமே அந்த தெரியாது. ஆமா. அவருடைய சொந்த கட்சிக்கே தெரியாது. தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா பசிலுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு வந்து இந்த 7 மூளை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல்ல அவருக்கு வந்து 7 மூளை இருக்கு அப்படின்னு. ஒரு விதத்துல பார்க்க போனா அதுவும் சரியா தான் இருக்குமோ என்னவோ. ஏன்னா இவ்வளவு நாள் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதுல அப்படி இல்லைன்னா இலங்கையோட பாதுகாப்பு துறையால அவரை நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு வராம அவர் வந்து தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த ம். நாட்டுல இருந்து வந்து அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்க ரொம்பவே ஃபன்னா அவருடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்க அவருக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இன்னும் எங்களுடைய அரசாங்கமா இருக்கட்டும், பாதுகாப்பு துறையா இருக்கட்டும், அவர கூட்டிட்டு வர்றதுக்கு எந்த ஒரு செயற்பாடுகளையும் நடவடிக்கையும் எடுத்த பாடில்ல. இது இல்ல. எதனால அப்படின்னு தெரியாது. சில பயத்துல அவங்க வந்து எடுக்காம இருக்காங்களா? ம். இல்லன்னா மேலிடத்த வந்து பிரஷர் குடுக்குறாங்களோ தெரியலல்ல. இப்ப நாங்க வந்து ம். சும்மா அது என்ன சொல்றது? இவர வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு நாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. நாட்டுல ம். வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாரி அவர் பண்றாங்களா அப்படின்றது கூட தெரியல. தெரியல. பட் ஆனா அப்படி இல்லாட்டி, இப்ப இவர கைது செஞ்சுட்டு கூட்டிட்டு வந்தா, நாட்டுக்குள்ள தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து, இன்னொரு அறகலைய வந்து ஆட்சி மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்களோ என்னவோ தெரியல. ஆனாலும் அரசாங்கத்துக்கு மேல, அப்படி இல்லன்னா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேல மக்களுடைய வரவேற்பு மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே ம். போகுது இல்லையா? ஆமா. அவர் என்ன பண்றாரோ இல்லையோ, ம். விசாரணையில கூப்பிட்டே அவருடைய செல்வாக்கு வந்து கூடிக்கிட்டே போகுது கூடிக்கிட்டே நாளுக்கு நாள் போகுது. மக்கள் கிட்ட. ம். பாப்போம் என்ன நடக்கும் அப்படின்றதும் தெரியலையா? ம். சரி இப்படி இருக்கும்போது சித்தப்பா, அதாவது பசில் ராஜபக்சேவுக்கு ம். வந்து இப்படி நடக்கும்போது, நாமல் ராஜபக்ஷ ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ம். அந்த ஆடியோ வந்து நீங்க ஆமா. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ம். வந்து சொல்றாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்தத்தை நிறைவேற்றியது இருக்குல்ல, முடிவுக்கு கொண்டு வந்ததுல அது வந்து ராஜபக்சர்கள் கொண்டு வரல. ம். அதே மாதிரி இந்த ஹைவே எல்லாம் போட்டவங்கல்ல, ம். நாடு வந்து அபிவிருத்தி அடைஞ்சதுக்கு ம். ராஜபக்சேர்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. இல்ல. ம். ஸோ இப்போ ஏர்போர்ட் எல்லாம் கட்டியிருக்கோம், போர்ட் நிறைய சிட்டி. போர்ட் சிட்டி கட்டியிருக்கோம். ம். இதுக்கும் ராஜபக்சேர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. இல்ல. ஆனா, இந்த வழக்குகள்ல வந்து மர்மமான மரணங்கள் நடக்கும்போது, யாராவது தற்கொலை பண்ணும்போது, ம். மக்கள் என்ன கதைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ராஜபக்சேயர்கள் தான் இருக்காங்க அப்படின்ற மாரி கைக்கிறாங்க அப்படின்ற மாரி, அவர் வந்து ஒரு விமர்சனத்த வந்து வச்சிருக்காரு. ம். ஸோ இது என்ன மாரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள வந்து இந்த அனுர அரசாங்கத்துக்கு எதிரா, அதாவது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாரி தான் அவருடைய கதைகள் சில இருக்கு. ம். அதாவது இப்ப யாருமே வந்து நீங்க போர்ட் சிட்டி கட்டல அப்படின்னு யாருமே சொல்லல. நீங்க வந்து யுத்தத்த நிறைவு செய்யல அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல. ஹைவே கட்டல அப்படின்னு சொல்லியும் யாருமே இங்க எனக்கு தெரிஞ்சு அரசாங்கத்துல இருந்து அப்படி எந்த குற்றச்சாட்டுகளும் வைக்கல. ஏன்னா எல்லாருக்குமே பொதுவாவே தெரியும். நாடு ஒரு பக்கம் அபிவிருத்தி அடையுது. அபிவிருத்தி அப்படின்னு சொன்னா இந்த ஹைவே அமைக்கிறதா இருக்கட்டும், அத தாண்டி அ பல அபிவிருத்தி திட்டங்கள் வந்து மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியா இருந்த காலத்துல கொண்டு வரப்பட்டது தான். அதுக்கப்புறம் வந்த ஜனாதிபதிகளும் கூட அந்த விஷயத்த வந்து கன்டின்யூ பண்றதுல நிறைய ஆர்வம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ரணில் விக்ரமசிங்கவா இருக்கட்டும், மைத்ரிபால சிறிசேனவா இருக்கட்டும், அவங்க அவங்களுடைய பதவிக்கால பகுதியில அவங்க கொண்டு வந்த திட்டங்கள இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து நிஜமாவே அவங்களுடைய என்ன பண்ண முடியுமோ அத பண்ணியிருக்காங்க. அதுல அபிவிருத்தி அடைஞ்சும் இருக்கு, அபிவிருத்தி அடையாமலும் இருந்திருக்கு. அது வந்து 2 பக்கம் இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த எந்தாவது ஒரு மர்ம மரணம் நடந்தா வந்து ஏன் அத ராஜபக்ஷர்கள் வந்து கொண்டு வாரீங்க அப்படின்னு. கொண்டு அதோட ஸ்பெஷலா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தம் வந்து நிறைவுக்கு வந்ததுல்ல, ம். அதுல வந்து நிறைய பேர் வந்து பங்கெடுக்குறாங்க. அது நாங்க பங்கு போடல. இல்ல நாங்க இல்ல. இப்ப சரத் பொன்சேகா இருக்கார் ஆமா இல்லையா? ஆமா. அவர் சொல்றாராம், இல்ல அவங்க என்ன பண்ணாங்க, நாங்க தான் களத்துல நின்னு போராடினோம், நாங்க தான் அப்படி இப்படின்னு அவங்க வந்து இது இருக்கிறாங்களாம். ஆ. அப்படி ஆளுக்கு எடுக்கும்போது அதுக்கு வந்து அதுக்கும் ராஜபக்சேகளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நீங்க பேசுறீங்க. ஆனா அது எப்படி ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்னா, எங்க குடும்பத்து மேல அவர் வந்து பழி அது போடுறீங்க அப்படின்ற மாதிரி காரணம் கேட்டிருக்காரு. என்னன்னா, சாகுறது எல்லாமே, அதாவது உயிரிழக்கிறது எல்லாமே வந்து இந்த ராஜபக்ஷக்கள் முக்கியமா இருந்து செஞ்ச ஏதாவது ஒரு மிகப்பெரிய வழக்கா இருக்கே! அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? வேற என்ன சொல்ல முடியும் இல்லையா? ம். இதுக்கு பின்னாடி ராஜபக்ஷக்கள் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வர்றதுக்கான காரணம் அதுதான். இப்போ கபில சந்திரசேன அது எப்படி நாங்க பேசின மாதிரி வாக்குமூலத்துல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நான் காசு குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அடுத்த நாள் மறுபடியும் ஜெயிலுக்கு போக அவரால முடியல. அவர் உயிரோட இல்ல. அப்ப இதுல யார் மேல சந்தேகம் வரும்? இது வந்து நியாயமான சந்தேகங்கள் தானே! ம்.
தாண்டி இப்போ உயிரிழந்திருக்கவர் இல்லையா சிடி முன்னாள், ஆமா, விக்ரமரத்ன. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன, இவருடைய மரணமும் கூட ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது மர்மமாவே இருந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து தன்னை தானே சுட்டுக்கிட்டதா தான் தகவல்கள் வெளியாகிருக்கு. அவங்களுடைய குடும்பம் வந்து அதை மறுக்கிறாங்க. அவர் வந்து எந்த ஒரு டிப்ரெஷன்லையும் இருக்கல, அவர் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லையுமே இருக்கல. அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து காலையில் குட் மார்னிங் மெசேஜஸ் அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவரோட பேத்தி, இன்னுமே வந்து சின்ன வயசுல இருக்கக்கூடிய பேத்தியோட எதிர்காலத்துல அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர்ற அளவுக்கு வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கண் ஆப்ரேஷனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காரு. அப்போ இவ்வளோ செஞ்சவர் எதுக்கு திடீர்னு டிப்ரெஷன் ஆகி, எதுக்கு திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆகி தன்னைத்தானே சுட்டு உயிரிழக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பம் ஒரு விஷயத்த மறுக்குது. ஆனால் வெளியில் எப்படின்னு சொன்னால் அவர் வந்து தற்கொலை செய்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. குடும்பம் அதுக்கு எதிர்மாறான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது இன்னும் ஒரு சில தகவல்கள் இருக்கு. அவருக்கு யார் மூலமாவோ ஒரு அழுத்தம் வழங்கப்பட்டது அப்படின்னு. இவர் ஏன் இவ்வளோ பேசு பொருளா மாறி இருக்காரு அப்படின்னு சொன்னா, இவர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்ல மிக முக்கியமான ஒரு வாக்குமூலத்தை வழங்கி இருக்கிற ஒரு நபரா வந்து இப்போ பார்க்கப்படுறாரு, பேசப்படுறாரு. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஸோ இப்போ நாமல் ராஜபக்ஷ சொல்ற மாதிரி பார்த்தா இப்போ இதெல்லாம் யார் தான் செய்றாங்க? ஆமா, இப்போ அவங்களும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ அது யார் தான் இதுக்கு பின்னாடி இருந்து செய்றாங்க வேற அப்படின்ற யாரு? சந்தேகம் வந்து எழும்பி இருக்கு இல்லையா? ம். இப்போ அரசு செய்யுதா இல்லாட்டி இவங்க செய்றாங்களா இல்லாட்டி வேற யாராவது செய்றாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகம் ஒன்று எழும்பி இருக்கு. எது என்ன அப்படின்றதும் தெரியல. ஆமா, பார்ப்போம். எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்? விசாரணை முடிவில் வர்றதை நம்மளாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸெப்ட் போக வேண்டியது பண்ணிக்கணும். தான். ஆமா. அத தாண்டி வந்து இப்போ நாமல் ராஜபக்ஷோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, அரசாங்கம் சாட்சிகள அழிக்குது, மறைக்குது. அரசாங்கம் தான் இந்த மாதிரி எங்க மேல குற்றச்சாட்டுகள போட்டுட்டு, அவங்களே வந்து அத பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நாமல் ராஜபக்ஷ சொல்றது. நாமல் மட்டும் இல்ல, பல எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகள் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுவா தான் இருக்கு. இந்த ஐக்கிய மக்கள் சக்தியில இருக்கக்கூடியவங்க கூட இந்த விஷயத்த வந்து அப்படிதான் பேசு பொருளா மாத்தி இருக்காங்க. இப்ப ஐக்கிய மக்கள் சக்தின்னு சொல்லும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. இப்போ எல்லாருமே கூட்டணி அமைச்சு இப்போ யாரோட கூட்டணி எதுன்னு தெரியாம நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ 23ஆம் தேதி இன்னும் முக்கியமான 3 பேர் சந்திக்க போறாங்க. அதாவது 3 துருவங்கள் 3 ஆ, இமாலயங்கள் ஆமா. வந்து சந்திக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ம். ஸோ அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜித் பிரேமதாஸ் அவர்கள். அவர் வந்து பலமான ஒரு எதிர்க்கட்சியாக வந்திருக்காரு. ம். சஜித் பிரேமதாஸ், அப்புறம் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாமல் ராஜபக்ஷ, இந்த 3 பேருமே சேர்ந்து ஒரு கூட்டம் வந்து வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீதியரசர்களுடைய ஓய்வு பெறும் வயது இருக்கு இல்லையா, அதை வந்து நீடிச்சிருக்காங்க இல்லையா, ம். அதை பத்தி கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு தான் கூட்டுறாங்க. பட் அங்க கலந்து அவங்க வந்து எதை பத்தி ஆலோசிப்பாங்க அப்படின்னு தெரியல. தெரியாது. ஆமா. அதாவது இப்போ அந்த வெட்டிங்ல கதைச்ச விஷயமும் வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது. அதை தாண்டி இப்போ இவங்க 3 பேரும் நல்லதுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து பேச போறது அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இப்போ சஜித் பிரேமதாஸை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஓரமா வைப்போம். இதுல நாமல் ராஜபக்ஷவும் ரணில் விக்ரமசிங்கவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ 2029 அப்படின்னு சொன்னா யாருக்கு என்ன ஞாபகம் வருதோ இல்லையோ, நாமலோட முகம் ஒரு நிமிஷம் வந்துட்டு போற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகியிருக்காரு. ஏன்னா 2029ல ஜனாதிபதி நாமல் தான் அப்படின்றத வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அது வேட்பாளர் எல்லாம் கிடையாது, ஜனாதிபதி தான் அப்படிங்கிறதே வந்து மக்கள் மனசுல பதிக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதுலயும் இப்போ புத்தளத்துக்கும் போயிட்டு ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தி அங்கேயும் பல வீர வசனங்கள் எல்லாம் பேசி அப்படிதான் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரணில் விக்ரமசிங்க நாங்கள் அன்னைக்கு பேசுன மாதிரி இந்த ரீட் வித் ரணில், அதாவது ரணில படிங்க அப்படி இல்லைன்னா ரணில வாசிங்க அப்படி சம்திங் ஏதோ ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்த களமிறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது இளைஞர்கள் மத்தியில் இவங்க 2 பேருமே கொஞ்சம் மும்முரமா வாக்குகளை வாங்குறதுக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஆனா அவங்க இளைஞர்கள் மத்தியில மும்முரமா இறங்கியிருக்காங்க அப்படின்னு. சஜித் பிரேமதாஸ் இது எதுவும் பண்ணாரான்னு கேட்டா இன்னும் கேள்விக்குறி தான். அவர் வந்து இதுல எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து அவர் தீவிரமா ஈடுபாடு இல்லாம இருக்காரு ஈடுபாடு அப்படின்னு இல்லாம சொல்லலாம். தான் இருக்காரு. ஏதோ இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து பேசிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து ஆமா, இருக்காரு. ஆமா. யாரு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே, அதாவது மிக முக்கியமான சட்டத்தரணி, அவங்களுடைய எல்லா வழக்குகளையும் அவர் தான் போய் பேசுவாரு. அவர் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்க்கட்சியை நடத்த முடியலனா, ஒரு பலமான எதிர்க்கட்சியை அவங்களால கொண்டு வர முடியலன்னு நீங்க தயவு செஞ்சு விலகிருங்க. நாமல் ராஜபக்ஷ அடுத்த எதிர்க்கட்சி தலைவரா வரதுக்கு தயாரா இருக்காரு. அவருக்கு வந்து எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய கட்சியில இருந்தே நாமளுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்கு. அதானே இப்போ சஜித்துக்கு இருக்க பெரிய பிரச்சனையே. அது எப்படி இருக்கலாம்? ஆமா, அது எப்படி இருக்கலாம்? அது நாங்க எப்படி தானே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா? ம். ஸோ அதை பத்தி தான் எல்லாம் 3 பேரும் கதைக்கிறாங்களோ தெரியல. ஆனா நிச்சயமா 3 பேரும் வந்து வேற விஷயங்களை பத்தி தான் கதைப்பாங்க. அதாவது இந்த அரசாங்கத்தை வந்து எப்படி இல்லாம பண்ணலாம், நம்ம எப்படி அடுத்தது வரலாம், அதுக்கான
அதுக்கான ஒரு என்ன சொல்ற ஒரு ஐக்கியமான சந்திப்பாக கூட இது இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரணில் விக்ரமசிங்க அவருக்கு வந்து 2029 ஜென்சியோட ஓட்டை வாங்குறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்றாரு பண்ணிட்டு அப்படின்ற இருக்காரு. மாதிரி பேச்சு அடிப்படுது. ம். நாமல் ராஜபக்ஷ வந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரியே மக்கள் சந்திப்பா இருக்கட்டும், அவங்க வந்து எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு பயணிச்சிட்டு இருக்காங்க. இருக்காங்க. ஆனா அனுர அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படின்றது வந்து தெரியல. தெரியல. ஆமா. ஏன்னா ஒரு ஒரு கேஸை சரி அவங்க முடிச்சிட்டாங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லையே! இப்போ என்ன சொல்றது? அவங்க என்ன பண்றாங்க எனக்கும் இருக்கிற பெரிய சந்தேகம் அதுதான். நாட்ல இப்போ விவசாயிகள் கூட இன்னைக்கு நாள்ல வந்து மிகப்பெரிய பிரச்சனையா விவசாயிகளுக்கு மாறி இருக்குது இந்த நெல் கொள்வனவு, நெல் விற்பனை இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறியிருக்கு. முக்கியமா அவங்க நிறைய விமர்சனங்கள முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. பல பேரோட பெயர் சொல்லியே குற்றம் சுமத்த ஆரம்பிச்சுட்டாங்க விவசாயிகள் தரப்புல இருந்து. அத தாண்டி நாட்டோட பொருளாதாரம் பஸ் ஃபேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போ நீங்க என்னதான் பெட்ரோல், டீசல் விலைய குறைச்சாலுமே கூட, பஸ் கட்டணங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு நாள்ல வந்து முட்டை விலையும் வந்து அதிகரிச்சிருக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அப்போ மக்கள் இந்த டாக்ஸஸ் எல்லாமே வந்து கூடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும்போதே, என்னன்னு ஜனாதிபதிக்கான இந்த வரவேற்பு அதிகமாகும். ஜனாதிபதியோட நடவடிக்கைகள் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுடைய ஆதரவு என்னன்னு அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அதுக்கான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனா, மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. தேசிய மக்கள் ஸ்டில் சக்தி. ஆமா. ஆதரிக்கிறாங்க. பட் இது வந்து மக்களுடைய மனநிலை எப்பயுமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. என்ன இன்னும் ஒரு 2 வருஷம் இவங்க வந்து எப்படியோ தட்டு தடுமாறி கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க. இன்னும் 3 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள இவங்க மக்கள் மனச வந்து கவர்ற மாரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா வந்து அது நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம். என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஆமா. பார்க்கலாம். எனக்கு டாக்ஸஸ்ன்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இந்த திரைசேரி விவகாரம் இருக்கு இல்லையா? அது சம்மந்தமாவும் இன்னைக்கு ஒரு விஷயம் வெளியாகி இருந்தது தானே? அதாவது அந்த திரைசேரி $2.5 மில்லியன் வந்து காணாம போனது. ஆமா. ஒரு சைபர் அட்டாக் தான் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ம். ஸோ அதாவது அப்போ இது இப்படியும் எடுத்துக்கலாம். அப்ப அந்த காணாம போன காசு வந்து யாருக்கு குடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வேற யாரும் கிடையாது. நம்ம தான் கொடுக்கணும். எங்களுடைய வரிப்பணத்துல இருந்து தான் அதுவும் போகுதா அப்படிங்கிற ஒரு பயமும் இப்போ வந்து எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா, அது வந்து ஒரு சைபர் அட்டாக் தான். யாருமே எங்கேயுமே தவறுதலா போகல. எங்கேயுமே யாருமே திருடல. அது வந்து ஒரு சைபர் அட்டாக் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி இருக்கு. ஆனா இது தொடர்பான இந்த கோப் குழுல வந்து இது தொடர்பான நிதிக்குழுல வந்து இது தொடர்பான விசாரணைகள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. விசாரணைகள் முடியல. ஆனா இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இல்ல அது வந்து ஒரு சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து தான் அந்த அமௌண்ட்டும் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ இப்படியே வந்து நம்ம அரசாங்கத்தோட பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. இந்த துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம். ஆமா. நம்ம வந்து நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா? நம்ம அன்னைக்கு தான் வந்து பெருமையா பேசியிருந்தோம். கடந்த கால அரசாங்கத்துல வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து கூடயா இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போதே, நேற்று ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து பதிவாகியிருக்கு. ஆமா. ஸோ ஆக மொத்தத்துல இந்த வருஷம் 20 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கதா தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இன்னும் இந்த பாதாள உலக குழுக்கு நடுவுல வந்து சண்டைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க வந்து இவங்க வந்து என்னதான் அதை வந்து ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்லி நிறைய நடவடிக்கை எடுத்தாலுமே அங்கங்க அந்த குழுக்கள் வந்து இயங்குது. அவங்களுக்குள்ள வந்து சண்டை நடக்குது. துப்பாக்கி சூட்டு பிரயோகங்கள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா. அதாவது நேற்றைய தினம் வந்து காலையில ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் பதிவாகி இருந்தது. அதை தாண்டி இன்னொரு சம்பவம் நடந்திருந்தது வந்து தெஹிவல இந்த மயானத்துக்குள்ள வந்து ஒருத்தர் வந்து சுடப்பட்டிருந்தார். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக இருந்தாரு. அதுக்கும் வந்து இந்த பாதாள உலக குழுக்களோட தொடர்பு தான். அவருடைய தந்தை ஒருத்தரை தான் வந்து இப்படி இலக்கு வச்சு சுட்டிருந்ததா வந்து தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதே மாதிரி நேற்று தினம் காலையில பொர்லஸ் கமுயில இருக்கக்கூடிய ஓபி பெரேரா மாவட்டத்தில் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து தப்பி ஓடின ஆயுதம் ஏந்தின ஒரு கும்பலை கைது செய்ய முயற்சி செஞ்ச சந்தர்ப்பத்தில் போலீஸ் நடத்தின துப்பாக்கி சூட்டில் ஒருத்தர் காயமடைஞ்சிருந்தார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்மலி அப்படின்னு பெயர் இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி. அது மட்டும் இல்லாமல் போதைப்பொருள் கடத்தல்காரரோட ஆதரவாளர் தான் காயமடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துலையும் வந்து இந்த பாதாள உலக குழுக்களோட செயற்பாடுகள் இன்னுமே முடிவடையலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுலேயும் இந்த போலீஸ் ஊடக பிரிவு இன்னைக்கு நாளில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வந்து இந்த இலங்கை போலீஸார் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இருக்குதானே இந்த போதைப்பொருள் தடுப்பு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தானே. இதில் வந்து நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினத்தில் மட்டும் 26,849 பேரை வந்து சோதனைக்குட்படுத்தி இருக்காங்க. அதில் வந்து சந்தேகத்தோட அடிப்படையில் 564 பேர் அதாவது போதைப்பொருள் வச்சுருக்காங்க அப்படி இல்லைனா பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகத்தோட அடிப்படையில் 564 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க.
இப்படி ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அப்போ ஒரு நேற்றைய நாள்ல மட்டுமே இவ்வளோ பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இவ்வளோ கைதுகள் நடந்திருக்கு. அதையும் தாண்டி 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கும் பின்னாடி போதைப்பொருள் கடத்தல்காரர்களோடையும், பாதாள உலக குழுக்களோடையும் தொடர்பு இருக்கதா தான் இப்போ வெளியாகி இருக்கு. அப்போ இனி என்னன்னு நீங்க வந்து போதைப் பொருள நாங்க ஒழிச்சிட்டோம். பாதாள உலக குழுக்கள வந்து நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க இதுக்கு மேலேயும் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா, மறுபடியும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இல்லையா? திருப்பி அந்த கலாச்சாரம் வந்து தலை தூக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ம். இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வந்து தெரியல. நீங்க சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. அதாவது அந்த சந்தேக நபர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஸோ இந்த நீர்கொழும்பு சம்பவத்துல கூட அவங்க ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் சொன்னாங்க. ஆமா, இந்த ஆமா. சந்தேக நபர்களை வந்து எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போடுறீங்க. அப்ப அங்க வந்து இடப்பற்றாக்குறை ஏற்படும்ன்ற பட்சத்துல அவங்களுக்குள்ள வந்து சண்டை வருது. சண்டை அந்த வருது. சண்டை தான் இந்த மாதிரியான ஒரு கலவரத்துக்கு வந்து ம். வழிவகுக்குது அப்படின்ற மாதிரியும் அதையும் எதிர்க்கட்சிகள் வந்து பழி சுமத்தி தான் இருந்தாங்க. ஆமா. அதாவது இப்போ இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள உயிரிழந்த கைதிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து சந்தேக நபர்கள். யாருமே வந்து தண்டனை கைதிகள் கிடையாது. சந்தேக நபர்கள், சந்தேகத்தின் அடிப்படையில விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருந்த கைதிகள் தான் உயிரிழந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான தகவலும் அண்மையில வெளியாகி இருந்தது. இப்போ சிறைச்சாலைகளுக்குள்ள வந்து நெருக்கடி வர்றதுக்கான காரணமும் இதுதான். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்குள்ள போயிட்டு அந்த டேப்லெட்ஸ் எடுத்து அவங்களுக்கு போதை வர்ற அளவுக்கு அவங்க அ அத பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு இதில இப்படி சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யப்படுறவங்க வந்து, நிஜமாவே அவங்க போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, போதைக்கு அடிமையானவங்களா இருந்தா, அவங்கள வந்து அந்த சரியான புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்புறது தான் அதுக்கு சரியான ஒரு ஆப்ஷனா இருக்கும். அப்படி இல்லாம இந்த எல்லா போதைப் பொருள் பயன்படுத்துறவங்களும், அந்த சந்தேகத்தில இருக்கவங்களும், போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் ஒரே சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இதில வந்து அரசாங்கம் சொன்ன மாதிரியே முழு பொறுப்பை ஏற்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் இப்போ நாட்டில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அரசியலா இருந்தாலும் சரி, அத தாண்டி வந்து நடைமுறை பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாலும் சரி, இன்னைக்கு நாள்ல இருக்கக்கூடிய பரபரப்பான விஷயங்கள வந்து நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே. ஸோ நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். சந்திக்கலாம். பாய் பாய்.